இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 லெசன் ஏர்லி இந்தியா ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி. பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் லைக்லி டு ஹேவ் ஃபர்ஸ்ட் எவால்வ்ட் இன் டேஸ். ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து எவால்வ் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆஃப்ரிக்கா. செகண்ட் கொஸ்டின், த ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்ட் டேஸ். ஹிஸ்ட்ரியோட ஏர்லியஸ்ட் ஏஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓல்டு ஸ்டோன் ஏஜ். தேர்ட் கொஸ்டின், டேஸ் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபார் த ஹரப்பன்ஸ். ஹரப்பன்ஸோட இம்பார்ட்டன்ட் வாழ்வாதாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அக்ரிகல்ச்சர். ஃபோர்த் கொஸ்டின், த ஃபஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் வேர் ஐடென்டிஃபைட் அட் டேஸ். ஃபஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பல்லாவரம். ஃபிஃப்த் கொஸ்டின், த எவிடன்ஸ் ஆஃப் ஹோமனின் இஸ் ஹாக்ட் அட் டேஸ். ஹோமனின்ஸ் வந்து வாழ்ந்ததற்கான எவிடன்ஸ் வந்து எந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிரம்பாக்கம். சிக்ஸ்த் கொஸ்டின், தெரி இஸ் த கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் காஸ்ட் பை டேஸ். தெரிங்கிற கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் வந்து எதால் உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாண்ட் டியூன்ஸ். செவன்த் கொஸ்டின், த நியோலித்திக் ஆஃப் தமிழ்நாடு ஹவ் பீன் ஃபவுண்ட் அட் டேஸ். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து நியோலித்திக் பீரியட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பையம்பள்ளி. எயித்து கொஸ்டின், த ஃபஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் வேர் ஐடென்டிஃபைட் இன் டேஸ். ஃபஸ்ட்டு பேலியோலித்திக் டூல்ஸ் வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1863. எயித்து கொஸ்டின், ஏர்லி ஹரப்பன் பீரியட் வாஸ் டேஸ். ஹரப்பன்ஸோட ஏர்லி பீரியட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3000 to 2600 BCE. நைன்த் கொஸ்டின், த இண்டஸ் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஃப்ரம் அபவுட் டேஸ். இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து எப்போ இருந்து டிக்ளைன் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1900 BCE. நெக்ஸ்ட் பார்ட் பி, வெரி ஷார்ட் ஆன்சர். டென்த் கொஸ்டின், ஹவு இஸ் த ஓல்டு ஸ்டோனேஜ் ஆஃப் பேலியோலித்திக் பீரியட் இஸ் டிவைடட். இதுக்கான ஆன்சர் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஓல்டு ஸ்டோனேஜ் ஆஃப் பேலியோலித்திக் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்டு ஓல்டு ஸ்டோனேஜ் ஆர் பேலியோலித்திக். திஸ் பீரியட் இஸ் டிவைடட் இன்டு லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர், மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஹிஸ்ட்ரியோட ஏர்லியஸ்ட் ஏஜை ஓல்டு ஸ்டோனேஜ் ஆர் பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்கிறோம். இது வந்து 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர், மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். 11th question, what are the sources for the study of prehistoric period? ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சோர்சஸ் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. புக்கில் இதோட ஆன்சர்ஸ் வந்து பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. ஆன்சர், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஃபார்ம் த பெட்ராக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. தே இன்க்ளூட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், ஜியாலஜிக்கல் செடிமெண்ட்ஸ், அனிமல் போன்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், போன் டூல்ஸ், rock paintings and artifacts. There is no written evidence for this period. Although the Harappans used a script, it is yet to be deciphered. இந்தியன் ஹிஸ்ட்ரியோட லாங் ஸ்பேன் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் தருது. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், ஜியாலஜிக்கல் செடிமெண்ட்ஸ், அனிமல் போன்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், போன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். இந்த பீரியடில் ரிட்டன் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஹரப்பன்ஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் டீசைஃபர் பண்ணலை. 12th கொஸ்டின், ஹவு இஸ் த ஹரப்பன்ஸ் கல்ச்சர் டிவைடட் இன்டு வேரியஸ் ஸ்பேசஸ். ஹரப்பன்ஸ் கல்ச்சர் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஹரப்பன்ஸ் கல்ச்சர் டிவைடட் இன்டு வேரியஸ் ஸ்பேசஸ் தேர் as follows. ஏர்லி ஹரப்பன் 3000 to 2600 BCE. Mature Harappan 2600 to 1900 BCE. Late Harappan 1900 to 1700 BCE. இப்படி தான் வந்து ஹரப்பன்ஸோட கல்ச்சரை டிவைட் பண்ணியிருக்காங்க. 13th கொஸ்டின், ரைட் a ஷார்ட் நோட் ஆன் த கிரேட் பாத். கிரேட் பாத் பற்றி ஷார்ட் நோட் எழுத சொல்லியிருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 11ல் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஆன்சர், த கிரேட் பாத் இஸ் a tank situated within a courtyard. The corridors were present on all 4 sides and stairs are seen on the northern and southern side. It was well paved with several adjacent rooms. Some structures are identified as granary. The bricks were laid watertight with gypsum mortar.
It had drainage and it is associated with ritual bathing. கோர்ட்யார்ட்ஸோட இருக்க ஒரு பெரிய டேங்கு தான் கிரேட் பாத்துங்கிறோம். இந்த கிரேட் பாத்தில் வந்து 4 சைட்ஸ்லேயும் காரிடோர்ஸ் இருக்குது அண்ட் அதோட நார்தர்ன் அண்ட் சதர்ன் சைட்ஸில் வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது. இந்த கிரேட் பாத்தில் வந்து செவரல் அட்ஜசன்ட் ரூம்ஸ் இருக்குது. அதில் சம் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கிரானர் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கிரேட் பாத்தில் யூஸ் பண்ணியிருக்க பிரிக்ஸ் வந்து தண்ணி போகாத மாதிரி ஜிப்சம் மோட்டார் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த கிரேட் பாத்தில் வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜிங் சிஸ்டம் இருக்குது அண்ட் இந்த கிரேட் பாத் வந்து ரிச்சுவல் பாத்திங்கோட அசோசியேட் ஆகிருக்கு. 14th question. Mention the reasons for the decline. The Indus civilization. Indus civilization decline ஆனதுக்கான ரீசன்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. ஆன்சர்: The Indus Valley civilization declined from about 1900 BCE. Changes in climate, decline of the trade with the Mesopotamia, and the drying of the river and water resources due to continuous drought are some of the reasons attributed by historians for the decline. Invasions, floods, and shifting of the river course are also cited as reasons for the reign of the Indus civilization. Indus Valley civilization 1900 BCEலேருந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டிக்ளைன் ஆனதுக்கான ரீசனாக ஹிஸ்டோரியன்ஸ் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் மெசபட்டாமியா கூட வச்சுருந்த ட்ரேட் வந்து டிக்ளைன் ஆனது, ரிவர் அண்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ட்ரை ஆனது, இதெல்லாத்தையும் சம் ரீசன்ஸாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்வேஷன்ஸ், ஃப்ளட்டு, ஷிஃப்டிங் ஆஃப் ரிவர் கோர்ஸ் இதெல்லாம் கூட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ரைன் ஆனதுக்கான ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சி, தேர்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர். 15th question. Write a note and Acheulean and Sohanian industries. Acheulean and Sohanian industries பற்றி நோட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 2 and 3ல் இதோட ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Acheulean industry. The industries of Paleolithic cultures are divided into the early, middle and late Acheulean industries. Acheulean industry mainly had hand axes and cleavers. The early Acheulean tools include polyhedrons, spheroids, hand axes, cleavers and plague tools. Next, Sohan industry. The Sohan industry is considered to have used only chopper and chopping tools. The Sohan industry get its name from the Sohan river valley of Pakistan. Acheulean industry-யை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏர்லி அச்சூலியன், மிடில் அச்சூலியன் அண்ட் லேட் அச்சூலியன் இண்டஸ்ட்ரீஸ். அச்சூலியன் இண்டஸ்ட்ரியில் வந்து மெயினாக ஹேண்ட் ஆக்சஸும் க்ளீவர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி அச்சூலியன் வந்து எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பாலிஹெட்ரான்ஸ், ஸ்பெராய்ட்ஸ், ஹேண்ட் ஆக்சஸ், க்ளீவர்ஸ் அண்ட் ஃப்ளேக் டூல்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஏர்லி அச்சூலியன் வந்து யூஸ் பண்ண டூல்ஸ். நெக்ஸ்ட்டு சோஹான் இண்டஸ்ட்ரி. சோஹான் இண்டஸ்ட்ரி வந்து சாப்பர் அண்டு சாப்பிங் டூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோஹானுங்கிற நேம் வந்து பாகிஸ்தானில் உள்ள சோஹானுங்கிற ரிவர் வேலியிலேருந்து வந்துச்சு. 16th question. Write short note on scripts of Indus Valley civilization. Indus Valley civilization script பற்றி ஷார்ட் நோட் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: The script is found on seals in molded terracotta and on pottery. It has not been deciphered till now because the Indus texts are very short. The average length of the inscription is less than 5 signs. It has no bilingual text. Hence, deciphering the script is difficult. It was written generally from right to left. Indus Valley civilization ஓட ஸ்கிரிப்ட் எல்லாம் சீல்ஸ், மோல்டட் டெரகோட்டா அண்ட் பாட்ரிஸில் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து ஜென்ரலாக ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் டீசைஃபர் பண்ணலை. டீசைஃபர் பண்ணதுக்கான ரீசன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இதோட ஆவரேஜ் லென்த் வந்து less than 5 சைன்ஸாகவும் இருக்குது. தென் இது வந்து பைலிங்குவல் டெக்ஸ்ட் இல்லை. ஸோ இதை வந்து டீசைஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு 17th question. Explain the distinct features of the Mesolithic culture. மீசோலித்திக் கல்ச்சரோட டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 6ல் இருக்குது இதுக்கான ஆன்சர். ஆன்சர்: The Mesolithic people were highly mobile. They moved in search of animals and plant foods. They made temporary huts and also used caves and rock shelters. They buried the dead. They had artistic skills. Their microlithic tools enabled them to hunt smaller animals and birds.
They used spears, bow and arrow and traps. மீசோலித்திக் பீப்புள் ஃபுட்டுக்காக ஒரே பிளேஸில் இல்லாமல் நகர்ந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க டெம்பரரி ஹட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கேவ்ஸ் அண்டு ராக் ஷெல்டர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்தவங்கள புதைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருந்திருக்கு. ஸ்மாலர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு அவங்க மைக்ரோலித்திக் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பியர்ஸ், பவுஸ் அண்ட் ஆரோ அண்ட் ட்ராப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஹண்டிங்க்கு. 18th கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் த கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹரப்பன்ஸ் எக்கனாமிக். ஹரப்பன் எக்கனாமியில் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பற்றி ஷார்ட் நோட் எழுத சொல்லியிருக்காங்க. புக்கில் இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 12 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹரப்பன் எக்கனாமி. Bead and ornament making, shell bangle making, and metal working were the major crafts. They made beads and ornaments out of carnelian, jasper, crystal, and statite, metals like copper, bronze, and gold, and shell, and faience, and terracotta or burnt clay. The beads were made in innumerable designs and decorations. They were exported to Mesopotamia, and the evidence for such exported artifacts have been found from the excavations in Mesopotamian sites. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் தான் ஹரப்பன் எக்கனாமியோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. பீட், ஆர்னமெண்ட் மேக்கிங், செல் பேங்கிள் மேக்கிங், மெட்டல் ஒர்க்கிங் இதெல்லாம் தான் இவங்களோட மேஜர் கிராஃப்ட்ஸ். அவங்க வந்து பீட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸை கர்னீலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்டிடைட் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்க. தென் மெட்டல்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் மெட்டல்னால் காப்பர், பிரான்ஸ், கோல்டு அண்ட் செல், தென் ஃபயான்ஸ், டெரகோட்டா ஆர் பர்ன் கிளே இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து கிராஃப்ட்ஸ் செஞ்சாங்க. கிராஃப்ட்ஸ் மீன்ஸ் பீட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து செஞ்சாங்க. பீட்ஸ் வந்து இன்யூமரபிள் டிசைன்ஸ் அண்ட் டெக்கரேஷனில் மேட் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க வந்து மெசபடோமியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெசபடோமியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து மெசபடோமியன் சைட்ஸில் நடந்த எக்ஸ்கவேஷனில் ப்ரூவ் ஆகிருக்கு. அங்கே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் டி, 4th Roman letter, write in detail. First question, what do you know about the faith and belief system of the Harappans? ஹரப்பன்ஸ் பீப்புளோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 13 இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ஒர்க்ஷிப்டு த பிப்பல் ட்ரீ. பிப்பல் ட்ரீயை வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், சம் ஆஃப் த டெரகோட்டா ஃபிகர்ஸ் அப்பியர் டு பி மதர் காடஸ். சம் டெரகோட்டா ஃபிகர்ஸ் வந்து மதர் காடஸ் மாதிரி அப்பியர் ஆகிருக்கு. தேர்ட் பாயிண்ட், ஃபயர் அல்டார்ஸ் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் அட் கலிபங்கன். கலிபங்கனில் ஃபயர் அல்டார்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட், தே பரிட் த டெட். பரியல்ஸ் வர் மேட் எலாபரேட்லி அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் கிரிமேஷன் இஸ் ஆல்சோ ரிப்போர்ட்டட். ஹரப்பன் பீப்புள் வந்து இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் இறந்தவங்களை எரிச்சதுக்கான எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட், the Harappan burials have pottery, ornaments, jewelry, copper, mirrors and beads. These suggest their belief in an afterlife. Harappan burialsல pottery, ornament, jewelry, copper, mirrors and beads இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து டெத்துக்கு அப்புறமும் லைஃப் இருக்குங்கிற அவங்க நம்பிக்கையை குறிக்குது. செகண்ட் கொஸ்டின், where are Neolithic cultures found in South India? Mention its important features. சவுத் இந்தியாவில் நியோலித்திக் கல்ச்சர்ஸ் வந்து எங்கெல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தென் அதோட ஃபீச்சர்ஸை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 9 and 10 இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். த நியோலித்திக் கல்ச்சர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா ஹாவ் பீன் ஃபவுண்ட் மெயின்லி இன் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. சவுத் இந்தியாவில் நியோலித்திக் கல்ச்சர்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த பிளேசஸில் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், தீஸ் சைட்ஸ் ஹேவ் ஆஸ் மவுண்ட்ஸ் இன் த சென்டர் வித் செட்டில்மெண்ட்ஸ் அரவுண்ட் தம். இந்த சைட்ஸில் எல்லாம் சென்டரில் ஆஷ் மவுண்ட்ஸ் இருக்குது. அது சுற்றியும் வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. தேர்ட் பாயிண்ட், மோர் தென் 200 நியோலித்திக் சைட்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் அஸ் பார்ட் ஆஃப் த நியோலித்திக் காம்ப்ளெக்ஸ். These sites are found near the granite hills with water sources. நியோலித்திக் காம்ப்ளெக்ஸோட பார்ட்டாக 200 நியோலித்திக் சைட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ஸ் எல்லாமே வாட்டர் சோர்சஸ் உள்ள கிரானைட் ஹில்ஸ் பக்கத்தில் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. நியோலித்திக் காம்ப்ளெக்ஸோட பார்ட்டாக 200 நியோலித்திக் சைட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ஸ் எல்லாமே
வாட்டர் சோர்சஸ் உள்ள கிரானைட் ஹில்ஸ் பக்கத்தில் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. 4th point, these sites have been spotted in the river valleys of கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்ரா அண்ட் காவேரி. இந்த சைட்ஸ் எல்லாமே கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்ரா அண்ட் காவேரி இந்த ரிவர் வேலிஸில் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. 5th பாயிண்ட், சங்கனக்கல், தெல்லக்கோட்டா, டெக்கலக்கோட்டா, பிரம்மகிரி, மஸ்கி, பிக்லிக்கல், வாட்கல், ஹெமெங்கே அண்ட் ஹல்லூர் இன் கர்நாடகா, நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம் அண்ட் வீராபுரம் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பையம்பள்ளி இன் தமிழ்நாடு ஆர் த மேஜர் நியோலித்திக் சைட்ஸ் இன் சதர்ன் இந்தியா. இதெல்லாம் தான் வந்து சதர்ன் இந்தியாவில் இருக்க மேஜர் நியோலித்திக் சைட்ஸ். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், ரைட் அபவுட் த பிளான்ட் டவுன்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதரோ. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதரோவில் உள்ள பிளான்ட் டவுன்ஸை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 11 இருக்குது. ஆன்சர், பிளான்ட் டவுன்ஸ் ஆஃப் ஹரப்பா. ஹரப்பாவோட பிளான்ட் டவுன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், fortification, well planned streets and lanes and drainages are noticed in the Harappan towns. Harappan townsல fortification, then well planned streets and lanes and drainages இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், a civic authority perhaps controlled the planning of the town. டவுனோட பிளானிங்கை வந்து சிவிக் அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். தேர்ட் பாயிண்ட், the Harappans used baked and unbaked bricks and stones for construction. ஹரப்பன் பீப்புள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேக்டு அண்ட் அன்பேக்டு பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட், த டவுன்ஸ் ஹேட் அ கிரிட் பேட்டர்ன் அண்ட் ட்ரைனேஜஸ் வேர் சிஸ்டமேட்டிக்லி பில்ட். டவுன்ஸ் வந்து கிரிட் பேட்டர்னோட இருந்துச்சு அண்ட் ட்ரைனேஜஸ் வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், த ஹவுசஸ் வேர் பில்ட் ஆஃப் மட் பிரிக்ஸ் while the drainages were built with burnt bricks. Houses had more than one floor. Houses வந்து mud bricks-ஆல் பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரைனேஜஸ் வந்து burnt bricks-ஆல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹவுசஸில் வந்து more than one floors வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட், பிளான்ட் டவுன்ஸ் ஆஃப் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோட பிளான்ட் டவுன்ஸு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த சைட் ஆஃப் மொஹஞ்சதாரோ had a planned town built on a platform. It has two distinct areas. One is identified as a citadel and another as a lower town. மொஹஞ்சதாரோட பிளான்ட் டவுன் வந்து பிளாட்ஃபார்ம் மேலே கட்டியிருக்காங்க. இதில் வந்து 2 டிஸ்டிங்க்ட் ஏரியாஸ் இருக்குது. ஒன்று சிட்டாடல்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து லோவர் டவுனுங்கிறாங்க. செகண்ட் ஒன்று வந்து லோவர் டவுனுங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், த ஹவுசஸ் ஹேட் பாத்ரூம்ஸ் paved with burnt bricks and proper drains. Some houses had stairs indicating the existence of an upper floor. The houses had multiple rooms. Many of the houses had a central courtyard with rooms all around. ஹவுசஸில் வந்து பாத்ரூமோட ஃப்ளோரிங்ஸ் வந்து பர்ன்ட் பிரிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைன்ஸ் இருந்திருக்கு. சம் ஹவுசஸில் வந்து ஸ்டேர்ஸ் இருந்திருக்கு. இது வந்து அப்பர் ஃப்ளோர் இருந்திருக்குங்கிறத டெனோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஹவுசஸில் மல்டிபிள் ரூம்ஸ் இருக்குது அண்டு மெனி ஹவுசஸில் வந்து சென்ட்ரல் கோர்ட்யார்டு இருக்குது. அந்த சென்ட்ரல் கோர்ட்யார்டை சுற்றியும் வந்து ரூம்ஸ் இருந்திருக்கு. தேர்ட் பாயிண்ட், த சிட்டாடல் ஏரியா ஹேட் இம்பார்ட்டன்ட் ரெசிடென்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் வேர் எய்தர் யூஸ்ட் பை த பப்ளிக் ஆர் செலக்ட் ரெசிடென்ட்ஸ். சிட்டாடல் ஏரியாவில் இம்பார்ட்டன்ட் ரெசிடென்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்திருக்கு. இது வந்து பப்ளிக்காலேயோ பர்டிகுலர் ரெசிடென்ஸாலேயோ வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். In Mohenjo-daro, a building has been identified as a warehouse. மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு பில்டிங்கை வந்து வேர் ஹவுஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க.